ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள். என்ன நாள்னு பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு. எங்கள் வீட்டில் வந்து வரலட்சுமி நோன்பு வைக்கிற பழக்கம் இல்லை. நான் எப்பயும் போல் சாதாரணமாக வந்து கண்ணாடி வளையல், ஜாக்கெட் பிட்டு, மஞ்சள் குங்குமம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு வந்து சாமி கும்பிட்ருவேன். எப்பயுமே வருஷம் அப்படி தான் எங்களுக்கு பழக்கம். இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நாளுங்கன்னு பார்த்திங்கனாவே ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும். வியாழக்கிழமையே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டாலும் அந்த வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப வேலை அதிகமாக தான் இருக்கும். பையனுக்கு ஸ்கூல் கழிச்சு முடிச்சுட்டு தான் என்னால் வந்து வீட்டில் தீபம் ஏற்றி சாமி கும்பிட முடியும். அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து வேப்ப மரமும் அரச மரமும் இருக்குது வீட்டு எதிர்ப்பாலேயே. அங்கேயும் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் மரத்துக்கு பூசி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து வீட்டில் வந்து தீபம் ஏற்றி பூஜை செய்வேன். இதையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் தான் கோயிலுக்கு போயிருந்தோம். நெத்திமேட்டில் இருக்கிற தண்ணீர் பந்தா காளியம்மன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். ஈவினிங் போல் போய் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது. சாமி கும்பிட்டு வெளியே வரத்துக்கு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. கோயிலுக்கு போய் தீபமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே சாமி கும்பிட போனோம். அங்கே பார்த்திங்கன்னா செம கூட்டம். ஆனால் ரொம்ப அலங்காரம் சூப்பராக இருந்தது. பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அலங்காரம் எல்லாமே வேண்டுதல் வச்சு நிறைய பேர் தொட்டில் கட்டியிருந்தாங்க. இந்த கோயிலில் வந்து வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக நிறைவேறும். சேலம் மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற யாராவது இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க, கண்டிப்பாக நிறைவேறும். அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் இது. சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தோடனே வளையல், மஞ்சள் குங்குமம், எலுமிச்சை பழம், பிரசாதம் எல்லாமே கொடுத்தாங்க. அதையெல்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் கோயிலே உட்காந்துட்டு இருந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த அலங்காரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் பாருங்கள். உள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோடு இல்லை. அதனால் எங்களால் வந்து எந்த இதுவுமே வீடியோ எடுக்க முடியல. நீங்களும் சேலம் மாவட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.